ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த காலை வேளையில் கர்த்தரை நாம் குறித்து தொழுது ஆராதிக்க போகிறோம். நாம் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த நாளுக்காய் செபிக்கிறோம். 6வது மாதம் 3வது உயிர்த்தெழுந்த நாளிலே எங்களை சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து இந்த நாளிலே உம்மை கண்டவரே கறி கூறும்படியாய் கர்த்தருக்கு உதவி செய்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலி கொண்டு மகிழ கடவோம் என்று எங்களுக்கு நீ உண்டு பண்ணின இந்த நாளிலே நாங்கள் உண்மை துதித்து தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் தொடர்ந்து இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று சொல்லி திருச்சபையாகிய நாம் யாவருமாய் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து பாடி மகிழ்கிறோம். காலையில் பனி போல் மாயமாய் உலகமும் மாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரை பாடும் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரிடம். நீ மக்களை சேர்ந்தான் அனைத்துமை காப்பான் ஆசைக்குள் நீ மனமே. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து பாடி மகிமை கொடுக்கிறோம். எங்களோடு கொடுக்கும் இந்த பாடலை பாடி மகிமை கொடுக்கிறோம். ஆராதனை
வழி நடத்திடுவே மோசே தேவனே என்னை வழி நடத்திடுவே மோசே நாதனே என்னை வழி நடத்திடுவே உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே எங்கள் மாமிகளை நொறுக்குமே தேவனே எங்கள் மாமிகளை நொறுக்குமே தேவனே எங்கள் மாமிகளை நொறுக்குமே உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் நாதனே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கடந்த நாளெல்லாம் கடந்த வாரமெல்லாம் நம்மோடு கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரே கடந்து போன வாரங்கள் எல்லாம் எங்களோடு கூட நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து உயிர்த்தெழுந்த நாளிலே ஆராதிக்கும்படியாய் எங்களை எல்லாம் தரவே நினைத்து அன்றைக்கு பலத்தோடு சுகத்தோடு கொண்டு வந்திருப்பான். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். 6 நாட்கள் வேலை செய்யுங்கள், 7வது நாளில் ஓய்விருந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீங்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னது. இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய வீடுகளிலே தேவ சமூகத்திலே எங்கெல்லாம் நம்ம கூடி தேவனை தொழுது கொள்கிறோமோ அங்கெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிக்கக்கூடிய தேவனை முழு இதயத்தோடு நாம் பாடி ஆராதிப்போம். முடியும் வரை உம்மை தொழுதிடுவே முடியும் வரை என் ஆயுள் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் நான் ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நான் நம்மை ஆராதிக்கிறேன். எத்தனை தடையில் வந்தால் நம்மை ஆராதிக்க கூடாது என்று எத்தனை இடையூறு வந்தால் நாங்கள் ஆராதிக்கிறீர்கள் தேவன் எங்களை எப்படிய தப்பு விட்டீர் என்று நாங்கள் நம்மை ஆராதிக்கிறோம். Oh
1000 பேர்கள் பிறந்தவரே, இந்த காலைகளில் நாங்கள் எல்லாரும் முன்வைத்து ஆராதிக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு முன்னே இருக்கிறபடினால் உம்மையே நாங்கள் கரங்களை உயர்த்தி என் நாமத்தை எங்களிடத்துல பிரஸ்தாபம் பண்ணினார். அங்கே நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையில தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீடுகளும் நிலவீனங்கள் மாறட்டும், வயல்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும். ஆராதிக்கும் பொழுது நான்காவது நபராய் உலாவின கர்த்தர் இந்த காலை ஆராதனையில் உலாவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை எல்லாம் அறிக்கை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் தொழுது கொள்ளுகிறோம். ஆராதனைக்குரியவரே, காலை வேளையில் ஆராதிக்கிறோம். குழப்பங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், எல்லாம் விதமான சூழ்நிலைகள் மாறட்டும். 7 மணி அக்கினியில் உலாவி வந்தது ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் உலாவி வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை தாங்க, சுகத்தை தாங்க, சமாதானத்தை மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரவேற்று சொல்லவில்லை. மாறனாதா சீக்கிரமாய் வாழ்வியாக நல்லவர் வல்லவர். இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, இதுவரைக்கு காத்து வந்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்தில் வந்த பாதைகளுக்காய் தன்னை கண்ணீருக்கும் கால இடங்களுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பிவித்தீரப்பா. காலைகளிலுமே ஆராதிக்கும்படியாய் எங்கள் கிருபை அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வீட்டில் நாளிலே தொழுது கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை பொருட்படுத்தினார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே காலைகளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். 23ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதின் வாழ்க்கையிலே ஆண்டவர் தாவீதை சத்துருக்களுக்கு மத்தியிலே உயர்த்தினார். சத்துருக்களுக்கு மத்தியிலே அவனை ஆசீர்வதித்தார். சத்துருக்களுக்கு மத்தியிலே
தேவன் அவனோடு கூட இருந்து நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் செய்தார். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில தேவன் நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும். பாத்திரம் என்று சொன்னால் ஏதோ வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் அல்ல. 116 சங்கீதம் 12-13 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரணத்துக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை அவர் ஒரு பாத்திரமாக அவர் பயன்படுத்துகிறார். நம்மை ஒரு பாத்திரமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிறார். அந்த சரீரமாகிய பாத்திரமானது நிரம்பி வழிய வேண்டும். நம்முடைய சரீரத்திலே 3 விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியிலும் நாம் நிரம்ப வேண்டும், ஆத்துமாவிலும் நிரம்ப வேண்டும், சரீரத்திலும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். சத்துருக்கள் எவ்வளவாய் நமக்கு பெருகி இருக்கிறார்களோ அவ்வளவாய் தேவனோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், நடப்போம் என்று சொன்னால், தேவன் அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 41 சங்கீதம் 11வது வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாததினாலே தேவன் என் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாளிலே நாம் இருக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, வாழ்கிற இடங்களிலே எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்பொழுது அழிவான், அவனுடைய பெயர் எப்பொழுது இந்த பூமியில இல்லாமல் போகும் என்று எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், மகிமையாய் இருக்கிறார், என் தலையை சத்துருக்களுக்கு மத்தியில் அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீதின் வாழ்க்கையிலே அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் தேவன் எப்படி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில தேவன் சத்துருக்களுக்கு மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். முதலாவது நம்முடைய சரீரம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். ஆமீன். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை தேவனை ஆராதிப்பதினாலே நாம் அவரை தொழுது கொள்கிறோம் என்று நினைத்து சந்தோஷப்படக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் அனுதினமும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அவர் கொடுத்த இந்த சரீரமாகிய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த சரீரத்திற்குள்ளாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆலயமாக வைத்து அதிலே நாம் மகிமைப்பட வேண்டும், அதிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகினால் தாவீதை போல நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தரை அனுதினம் துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாய் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். 34 சங்கீதம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமீன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரத்தில் நம்முடைய வாய்கள் கர்த்தரை துதிக்கிற துதியினால நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இருதயத்தில் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகையினால் தாவீதை போல ரட்சிப்பின் பாத்திரத்திலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தில் 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். 3மே மிக மிக முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் நடக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 பாத்திரங்கள் இருக்கு. ஒன்று சில்வர் பாத்திரம், 2வது அலுமினியம் பாத்திரம், 3வது பிளாஸ்டிக் பாத்திரங்கள். இந்த 3மே ஒரு வீட்டிலே
இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 3 பொருளுமே ஒரு குடும்பத்துக்கு உபயோகமான பொருளாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் கொடுத்திருக்கிறதான ஆவி, ஆத்துமா, அந்த சரீரம் 3ஐயுமே நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டில் பொருள் இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம பிரயோஜனப்படுத்துவோம். சில்வர் பாத்திரத்துக்கென்று அதை பிரயோஜனப்படுத்துவோம், அலுமினியம் பாத்திரத்துக்கு அதை பிரயோஜனப்படுத்துவோம், பிளாஸ்டிக் பாத்திரம் என்று சொன்னால் அதுக்கு நாம் அதை பிரயோஜனப்படுத்துவோம். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற 3 ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். மரியாதை குறித்து நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமா ஆண்டவருக்குள்ளே களி கூறுகிறது என்று சொல்லுகிறார். சரீர பிரகாரமாய் மாத்திரம் நம்ம துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் போதாது. 2வது நம்முடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து யோசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 103ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தில் இதே தாவீது தான் சொல்லுகிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறந்து போய்விடாதே என்று சொல்லுகிறார். சரீர பிரகாரமாய் மாத்திரம் நம்ம கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினால் போதாது, நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆத்துமா தேவன் செய்த நன்மைகளை நினைத்து எந்நேரமாக துதிக்க வேண்டும். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொன்னது போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆத்துமாவிலே அவர் நமக்கு செய்த உதவிகளை, நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து அந்த ஆத்துமாவினாலே கர்த்தரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி அந்த ஆத்துமாவை நாம் நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். துதியினாலே, ஸ்தோத்திரத்தினாலே, அவரை மகிமைப்படுத்துகிற பலிகளினாலே நம்முடைய ஆத்துமாவை மகிமைப்படுத்த வேண்டும். சரீர பிரகாரமாய் மாத்திரம் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதல்ல, 2வதாக நம்முடைய ஆத்துமாவிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் தனக்குள்ளே சொல்லுகிறான், என்னுடைய களஞ்சியங்களை இடித்து கட்டி இவைகளெல்லாம் நான் கொண்டு போய் அங்கு சேர்த்து வைத்து என் ஆத்துமாவுக்காக வைத்திருக்கிறேன். அநேக வருடங்கள் நீ இதனாலே சந்தோஷப்படலாம் என்று சொல்லி அவன் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், மதிகேடனே, உன்னுடைய ஆத்துமா இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய் என்று சொல்லுகிறார். ஆகையினால் இந்த உலகம், ஆஸ்தி, அந்தஸ்து ஒருவேளை அந்த மனிதனை போல நிரம்பி இருக்கலாம், அதிலே நாம் சந்தோஷப்படக்கூடாது. நம்முடைய ஆத்துமா நிரம்பி இருக்க வேண்டும். உலக பிரகாரமான செல்வங்கள், உலக பிரகாரமான வேலைகள், வருமானங்கள் ஒருவேளை ஐஸ்வர்யவானை போல நிரம்பி அதை நம்ம கட்டி பெரிதாக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஒரு விதத்தில் ஆசீர்வதித்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அந்த ஆத்துமாவினாலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமா நஷ்டமடைந்தால் என்ன லாபம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே சரீர பிரகாரமாய் மாத்திரம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராய் மாறக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமாவிலையும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆத்துமா தேவனை எப்பொழுது துதித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆத்துமா எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்தி மறந்திடாதபடி அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நாம் அவரை துதித்து தொழுது கொண்டிருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். 3வதாக ஆவியை குறித்து சொல்லுகிறார். ஒரு சரீரத்திலே ஆவி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த ஆவி சரீரத்தை விட்டு போய்விட்டால் அந்த சரீரம் அது டெட் பாடியாய் மாறிவிடும். அதனால ஆவியிலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்னிடத்தில் கேட்கிற என் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீரத்தில் ஆத்துமாவில ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் போதாது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியில நிரம்பி நீங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ
நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் 120 பேர் மேலே வந்து இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இன்றைக்கு அந்த ஆவியை அவர் ஊற்றி நம்முடைய அளவில்லாத மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகியினாலே ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரம் ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த ஆவியினாலே நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் பலனடைகிறதாய் மாறுகிறது. எனவே ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவரால் நம்ம நடத்தப்பட வேண்டும். நான் போகிறேன், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொல்லி ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் அனுதினமும் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து செபித்து துதித்து ஆராதித்து அந்த ஆவியில களி கூறுவோம் என்று சொன்னார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே மகிமையான காரியத்தை அவர் செய்கிறார். அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஒருபடியாய் சுற்றிக் இருந்தார். ஆவியானவர் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினாலே இந்த வல்லமை பிசாசுகளை செய்தது. அந்த வல்லமை முழு உலகத்துக்கும் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிவதற்கு உதவியாக இருந்தது. ஆகிய நினைப்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம சரீரத்தில் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது, நாம் ஆத்துமாவில மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பி ஆவியிலே நாம் கடிகுறுவோம் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடினாலே, நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடந்தால பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்து அவர் அந்த சத்துருவை முறியடித்து நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் ஆவியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அனுதினமும் ஆவியில நிரம்பி செபிக்க வேண்டும். அனுதினமும் ஆவியானவருடைய உதவியோடு ஒத்தாசையோடு நாம் இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சகரியா 4:6 சொன்னது போல ஆவியானவர் நமக்கு இருக்கிறபடினாலே, நமக்குள்ளவர் இருக்கிறபடினாலே அந்த ஆவியில நாம் நிரம்பி நாம் காணப்படும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார், நமக்காய் வழக்காடுவார். நம் சத்துருக்களுக்கு மத்தியிலே அந்த ஆவியானவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை நிரம்பி வருகிற பாத்திரமாய் மாற்றுவார். எனவே காலை வேளையிலே நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியிலே நிரம்புவோம், ஆத்மாவிலே நிரம்புவோம். சரீர பிரகாரமாய் ஆண்டவருக்காக நிரம்பி வருகிற ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்துக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மூன்றின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து இவைகளினாலே சத்துருக்களுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய இந்த 3 பாத்திரத்தையும் ஆண்டவர் நிரம்பி வழியை செய்து ஜீவனுள்ள நாம் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்படியாய் செய்வார். நம் யாவரும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறபடினால் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து ரட்சிப்பின் பாத்திரத்தினாலே நாம் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு துதித்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருப்போம். எல்லா அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல உயிர் திறந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி ரட்சிப்பின் பாத்திரத்தை தாவீது நிரம்பி ஆண்டவரே
வழிந்தோடும்படியாய் செய்ய வைத்தது போல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றி அதை நிமித்தமாய் எங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எங்களுக்கு மத்திய ஆயுதப்படுத்தி எங்கள் சத்துரு எங்கள் மேலே செய்யம் கொள்ளாததினாலே தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள அறிக்கையில் எங்களுக்கு உதவி செய்வீராக. சரீர பிரகாரமாய் ஆத்துமாவிலே ஆவியிலே நாங்கள் கலி கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்த போதற்காய் ஸ்தோத்திரம். போது கத்தாவை போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போன எலியாவை தட்டி எழுப்பி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி இன்றைக்கு சரீர பிரகாரமாய் எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த கஷ்டம், கவலைகள், வேதனைகளை நினைத்து அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ ஆவியானவரே இவர்களை பலப்படுத்தி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் ஓட உழைக்க சம்பாதிக்க ஆண்டவரை சரீரத்தில், ஆவியில், ஆத்துமாவிலே மகிமைப்படுத்தி சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் அவர்கள் தலையை உயர்த்தபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாதபடி ஊற்றப்படுவீராக. அப்படி நல்ல ஆவியானவர் இந்த வாரம் முழுவதும் சபையான பாதையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழிநடத்துதலும் இந்த வார்த்தைகளை பார்த்த கேட்ட நம் அனைவரோடும் நம் நிமித்தமாய் நம்முடைய சபை மக்கள், குடும்ப மக்கள், தேவ பிள்ளைகள் யாவரோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார்.